அமித்ஷாவை நல்லா பொறிச்சு எடுத்திருக்கிறாங்க இந்த பெண்மணி. சமூக வலைதளங்கள்ல இவங்களோட வீடியோ இன்னைக்கு வைரல் ஆயிட்டு இருக்கு. இவ்வளவுதாங்க பிஜேபி அரசியல். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, கேரளாவில சுவாமியே சரணம் ஐயப்பாம்பாங்க, கர்நாடகாவுக்கு போனா ஜெய் பஜ்ரங் பலிம்பாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு போகனா ஜெய் காளி மகா காளிம்பாங்க, ஒரிசாவுக்கு போனா ஜெய் ஜெகநாத்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்க்கு போனா ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்தா வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லுவாங்க. மதம்ங்கிறது இவங்களுடைய ஏமாற்று அரசியலுக்கு பயன்படக்கூடிய ஒரு கருவி, அவ்வளவுதான். குஜராத்தி ஒருத்தருங்க நேத்து தமிழ்நாட்டுக்கு வராரு. வந்தவரு மேடையில பேசுறாருங்க. நம்ம பரம்பு மலை, அதான் திருப்பரங்குன்ற மலைய 1000 ஆண்டு கால மலை அப்படின்னு சொல்றாரு. அதான் இருந்த மாட்டு மூல கூட்டம் அப்படியே கேட்டுட்டு ஆமா அப்படிதான்ட்டு எழுந்திருச்சு போறாங்க. உண்மையில அந்த குஜராத்தி எதுக்கு இங்க வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கட்சி முருகனுக்கு ஒரு மாநாடு நடத்துதான். நம்ம முருகனுக்கு தாங்க, ஜூன் இறுதியில நடக்குது. அதை ப்ரொமோட் பண்றதுக்காக வந்திருக்காரு. முருகனுக்கு மாநாடு நடத்துறவங்க முருகன் வசித்த அந்த பரம்பு மலை 3500 ஆண்டுகால பழமையான வரலாற்றை கொண்டது அப்படிங்கிறது கூட தெரியாம அமித்ஷா அது 1000 ஆண்டுகால மலைன்னு சொல்லி சுருக்கி பேசுறாரு. நம்முடைய வரலாற்றை சுருக்குகிறார். அதை அப்படியே உட்கார்ந்து ஊன்னு கேக்குறாங்க. இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வேற வருவாங்களாம். சத்தியமா நிச்சயமா அது நடக்காதுனாலும் தப்பி தவறி அப்படி வந்துட்டா தமிழும் தமிழ் சார்ந்த இந்த நிலப்பரப்பும் வடக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் மொழியும் உருவாக்கப்பட்ட பிறகு உருவானதுன்னு சொல்லுவாங்க. அதையும் இந்த மாட்டு மூல கூட்டம் ஆமா அப்படிதான்னு சொல்லுவீங்க. அப்படிதானே?